வாழ்க வளமுடன். இப்போ நம்ம அரிசி மாவில் பூரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: அரிசி மாவு 1 கப்பு, 1/4 கப்பு மைதா, 1 கப்பு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வெந்நீர், தேவையான அளவு உப்பு. இப்போ கோதுமை மாவு இல்லை, பூரி செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஆனால் அரிசி மாவுலேயும் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அரிசி மாவில் பண்ணோம்னா நமக்கு நல்லா மெல்ல முடியும். வயசானவங்கலாம் ரொம்ப சூடாயிடுச்சு கோதுமை மாவு சாப்பிட்றதுனால அப்படின்வாங்க. அப்புறம் வயிறு சரியில்லை அப்படின்வாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்போ சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது அரிசி மாவு. அதனால இதில் செஞ்சோம்னா நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போது இதில் அரிசி மாவு போட்டுப்போம் 1 கப்பு. அடுத்தது மைதா மாவு 1/4 கப்பு, தேவையான அளவு உப்பு. இது எப்படியும் உங்களுக்கு ஒரு 6 பூரிக்கு வருங்க. 5 பூரி 6 பூரி வரும். நம்ம நல்லா கொதிக்குது தண்ணி அப்படின்றதுனால ஒரு கரண்டியை வச்சு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துப்போம். ஏன்னா கையில் ரொம்ப சூடாக இருக்கும், கலக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா இப்படி கலந்து வச்சுப்போம். இப்போது இந்த அளவுக்கு நமக்கு பிசையணுங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா இப்படி கலந்து நம்ம நல்லா இப்படி வர பதத்துக்கு வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் போடலாம். இந்த மாதிரி இது மைக்கா கவர் கட் பண்ணி வச்சுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. மாவு இப்படி வச்சு இப்படி தட்டிடுங்க. ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப அழுத்திலாம் நீங்கள் தட்டவே வேணாம். சும்மா லைட்டாக இப்படி தட்டிட்டிங்கன்னா போதும். இதை இப்படி எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப காய விடாதீங்க எண்ணெயை. ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி வரும். பாருங்க, நல்லா புஷ்ஷுன்னு வரும் பாருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப செவுக்க விடாதீங்க, அது ரொம்ப ஹார்டாகிடும். வேற ஒன்றும் இல்லை. நம்ம கோதுமை மாவு பூரி, அப்புறம் மைதா மாவு பூரி அதே மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் நம்ம அரிசி மாவு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்குங்க. இதே மாதிரி போட்டு எடுத்து நம்ம இதுக்கு உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும்னா, இப்போ எல்லா பூரியும் போட்டாச்சுங்க. இதுக்கு உருளைக்கிழங்கும் தக்காளியும் நம்ம இது 2த்தையும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது பூரி. அடுத்த டிஷ்ஷில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு எப்படி ஹோட்டலில் செய்கிறாங்கன்றதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.